Welcome to everyone. Today we have to discuss about the continuation of first unit, forms of communication. I have already sent it the PPT. So see the PPT and write your note. ஏற்கனவே நான் அந்த PPT உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த PPT ஏற்கனவே நோட்டில் காப்பி பண்ணியிருந்தேன்னா நோ ப்ராப்ளம், இல்லைனா PPT நோட்டில் காப்பி பண்ணிக்கோ. So what is communication? Already we have discussed about previous classes. Communication is an exchange of facts, ideas, opinions or emotion by two or more persons. சரியா? ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட், ஐடியாஸ், ஒப்பீனியன், எமோஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் தட் இஸ் கம்யூனிகேஷன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஸோ கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், முந்தின கிளாஸில் நடத்தியிருக்கோம். யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா சென்டர், மெசேஜ், என்கோடிங், சேனல், ரிசீவர், டீகோடிங், ஃபீட்பேக். இது அத்தனையும் தட் இஸ் கம்யூனிகேஷன் எலமெண்ட்ஸு. இது ஏற்கனவே ப்ரீஃபாக நம்ம முந்தின கிளாஸில் பார்த்துருக்கோம். சரியா, முன்னாடி உள்ள கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். தென் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் a ஸ்லைடு சார்ட்டு பாரு. ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை ரெண்டாக பிரிக்கிறான். வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன். Forms of communication can be classified into two types. One is verbal communication and another one is non-verbal communication. Verbal communication can be classified into two types. One is oral communication and another one is written communication. Non-verbal communication ரெண்டா பிரிக்கிறோம். One is sign language and body language. Sign language and body language. அப்போ forms of communication ரெண்டு. One verbal communication and another one non-verbal communication. Verbal ரெண்டா பிரிக்கிறோம், oral, written. நான் வெர்பலாக ரெண்டாக பிரிக்கிறான், சைன் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வெர்பல் கம்யூனிகேஷன். இதுவும் நான் முன்னாடி சொல்லும்போது கொஞ்சம் சொல்லியிருக்கேன். வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எ லாங்குவேஜ் இஸ் a most useful tool of communication as it can convey idea and message easily if the parties to the communication understand the language used. ஸோ லாங்குவேஜை யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுறது தட் இஸ் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் பை யூஸிங் லாங்குவேஜ் இஸ் சிம்ப்ளி கால்ட் அஸ் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோம், வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் கேன் பி டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். வெர்பல் கம்யூனிகேஷனை ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷன்னா என்ன, வாய்மொழி தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓரல் கம்யூனிகேஷன் இஸ் த இன்டர்சேஞ்ச் ஆஃப் வெர்பல் மெசேஜஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். ஓரல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்சேஞ்ச். வெர்பல் மெசேஜை சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் நடக்கும். ஓரல் கம்யூனிகேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம். விச் கேன் பி டிஃபைன்ட் அஸ் கம்யூனிகேட்டிங் அவர் த்ரூ தாட்ஸ் த்ரூ வேர்ட்ஸ். அவனோட கம்யூனிகேஷனை எப்படி சொல்லுவான் அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணுவான் அப்படின்னா வேர்ட்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறான். தட் இஸ் ஓரல் கம்யூனிகேஷன். ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷனில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா, இன்ஃபார்மல் ஃபேஸ் டு ஃபேஸ் டாக். சரியா, ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் பண்ணுறது, இன்டர்வியூ பண்ணுறது, குரூப் கம்யூனிகேஷன் பண்ணுறது, டிபேட் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன், மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, கான்ஃபரன்சஸ்னால் மாநாடு நடத்துறது, ஸ்பீச்சஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன், பேச்சு போட்டி, ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் என்னது சொல்கிறோம், ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், ரெண்டு பேர் சேர்ந்து, ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசக்கூடியது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது, குரூப்பாக கம்யூனிகேஷன் கொடுக்குறது, குரூப் டிஸ்கஷன், மீட்டிங்கு, கான்ஃபரன்ஸு, இது எல்லாமே என்ன சொல்கிறோம், ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாய்மொழி தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷனில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும், நன்மைகள். இட் இஸ் ஸ்பான்டனஸ் அண்ட் நேச்சுரல். இது ஓரல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வாய்மொழி தகவல் தொடர்பு. அப்போ நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ஆன் த ஸ்பாட்டில் பேசும்போது நேச்சுரலாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷன். தென் இட் இஸ் therefore ஈஸி டு அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில் பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறான். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஜென்ரலி ஷூட்ஸ் த லிசனர்ஸ். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா லிசனர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கவனிக்கிறவன் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். தென் இட் இஸ் சப்போர்ட்டட் பை
நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இந்த ஓரல் கம்யூனிகேஷன் எதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். த கம்யூனிகேட்டர் ஆர் த பர்சன் ஹூ கம்யூனிகேட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபிசிக்கலி அவைலபிள். அப்போ கம்யூனிகேட்டர் ஆர் த பர்சன் ஹூ கம்யூனிகேட் இட் ஆல்வேஸ் ஃபிசிக்கலி அவைலபிள். ரெண்டு பேருமே ஃபிசிக்கலாக, சென்டரும் ரிசீவரும் ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருப்பான் இந்த கம்யூனிகேஷனில், ஓரல் கம்யூனிகேஷனில். அது எல்லாமே என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனில் வாய்மொழி தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய நன்மைகள். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். ஓரல் கம்யூனிகேஷனில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா words spoken disappear into thin air. The words are temporary. Words spoken disappear. So sometimes the words என்ன செய்யும் அப்படின்னா disappear பண்ணுற மாதிரி இருக்கும். The words are temporary. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்ன கிடையாது அப்படின்னா ஒரு நிலையானது இல்லை, டெம்பரரியாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக தான் இருக்கும். தென் வேர்ட்ஸ் ஆர் நாட் பெர்மனெண்ட் அன்லைக் சே ரிட்டன் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் பேச்சு மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ ரெக்கார்டு, சரியா? பட் ஆனால் ரிட்டன் கம்யூனிகேஷனை பார்க்கும்போது அது கொஞ்சம் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஆனால் நாம் இன்றைக்கி பேசுகிற விஷயம் நாளைக்கு இதை சொன்னனே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இல்லை நீ அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை, அந்த வேர்டை சொல்லலை அப்படின்னு கூட சொல்லலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். தென் வாட் இஸ் ஹியர்ட் இஸ் ஆஃபன் ஃபர்கட்டன். ஸோ அதே மாதிரி நான் நேற்று சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். தட் இஸ் ஃபர்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தென் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தட் சப்போர்ட்ஸ் ஓரல் கம்யூனிகேஷன் மே நாட் பி அண்டர்ஸ்டுட் பை பீப்புள் ஃப்ரம் அதர் கல்ச்சர்ஸ். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன செய்யும் அப்படின்னா ஓரல் கம்யூனிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் சம்டைம்ஸ் இட் ஷுட் நாட் பி அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் ஃப்ரம் அதர் கல்ச்சர்ஸ். அதர் கல்ச்சர் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் ஓரல் கம்யூனிகேஷனில், தட்ஸ் அ டிஃபெக்ட். These are all the oral communication advantages and disadvantages. Then the continuation of verbal communication, second point, written communication. எழுத்து மூலமாக தகவல் தொடர்பு கொடுக்கறது. Written communication is a creative activity that requires a lot of imagination and efforts to arrive at the finished product. Written communication அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான். தனக்கு தேவையான விஷயத்தை ஒரு இமேஜினேஷனோட எஃபர்ட் எடுத்து எழுதுறது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறோம், சரியா? ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் கேன் பி டேர்ம் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ எனி ரிட்டன் ஃபார்ம் லைக் லெட்டர்ஸ், நோட்டீஸ், சர்க்குலர், மெமோ, ரிப்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ரிட்டன் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா லெட்டராக இருக்கும், நோட்டீஸாக இருக்கும், சர்க்குலராக இருக்கும், மெமோவாக இருக்கும், ரிப்போர்ட்ஸாகவும் இருக்கும். தட் இஸ் அ ரிட்டன் கம்யூனிகேஷன். ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷன் எப்படிலாம் இருக்கலாம் ஏற்கனவே முந்தின ஸ்லைடில் சொன்னோம். லெட்டரு, சர்க்குலரு, ஆர்டரு, ரிப்போர்ட்டு, ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டினர்ஸ், மேனுவல்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், ஹேண்ட் பில்ஸு, புல்லட்டின் போர்ட்ஸு, புக்ஸு, இது எல்லாமே என்ன தான்? தட்ஸ் அ ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன். And the continuation, advantages of written communication. Written communication oda advantages: knowledge and information became available to people who could read. ஸோ எழுத்து மூலமாக தகவல் தொடர்பு சொல்லும்போது என்ன அப்படின்னா some technological problem, inconvenience of the recording. Okay, that is advantages of written communication. ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பிகம் அவைலபிள் டு பீப்புள் ஹூ குட் ரீட். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு எப்போ வேணாலும் அதை எடுத்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டன் கம்யூனிகேஷன். அதே மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷன் ஆர் மோர் கேர்ஃபுல்லி ஃபார்முலேட்டட் தேன் ஓரல் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம வாய்மொழி மூலமாக ஒரு தகவலை சொல்கிறதுக்கும் எழுத்து மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக எழுதும்போது என்ன செய்யும் அப்படின்னா தப்பு வந்துடக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடக்கூடாது, ப்ரொனவுன்சியேஷனில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும், இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து எழுதுவோம். தப்பாக இருந்தால் திரும்ப ஒரு தடவை எழுதுவோம். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனில் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ஓரல் கம்யூனிகேஷனில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பேசும்போது ஒரு வார்த்தையை பேசிட்டோம் அப்படின்னா திரும்ப எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. பட் ரிட்டன் கம்யூனிகேஷனில் நம்ம ஒரு லெட்டரை ரைட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். தப்பாக இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு லெட்டரை கூட மாற்றிக்குவோம், சரியா? தட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன்.
Then written communication serves as a reliable record for future reference and can be used in legal proceeding. That is a very important advantages of written communication. என்ன அப்படின்னா ரிட்டன் கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் என்ன ஒரு சர்வீஸ் கொடுக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் ரெக்கார்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அனுப்புகிற ஒரு லெட்டர் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷம் கழித்து கூட இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ குவான்டிட்டி மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து ரெஃபர் பண்ணிக்க முடியும் ஃப்யூச்சருக்கு. அண்ட் கேன் பி யூஸ்ட் இஸ் லீகல் ப்ரொசீடிங்ஸ், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா ரிட்டன் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் written communication. Then the continuation of disadvantages of written communication. One has to be literate to use written communication. சப்போஸ் ஒருத்தன் லிட்ரேட்டாக இருக்கான் அப்படின்னா, படிக்க தெரியாதவனாக இருக்கிறான் அப்படின்னா, அங்கே ரிட்டன் கம்யூனிகேஷன் நோ யூஸ். தென் ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் ஜென்ரலி மோர் எக்ஸ்பென்சிவ் டு கன்வே அ ஷார்ட் மெசேஜ். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா அதிகமான செலவாகும். ஒரு சின்ன மெசேஜை சொல்கிறதுக்கு நம்ம ரிட்டனில் பண்ணும்போது செலவு அதிகமாகும். தென் ஃபார்மல் இன் நேச்சர், ஸோ இட் டஸ் நாட் இன்வால்வ்ஸ் பர்சனல் டச் பிட்வீன் 2 parties. அட் த சேம் டைம் ஓரல் கம்யூனிகேஷனையும் ரிட்டன் கம்யூனிகேஷனையும் கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா ஓரல் கம்யூனிகேஷனில் 2 பேரும் ஃபார்மலாக ஒரு பர்சனலாக நம்ம மீட் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ரிட்டன் கம்யூனிகேஷனில் அப்படி பண்ண முடியாது. சரியா? ஒரு பர்சனல் டச் பிட்வீன் 2 பேருக்கு இடையில் ஒரு பர்சனல் டச் இருக்காது. Then if the written communication is poorly drafted, it may create a misunderstanding and confusion in the mind of the receiver. இப்போ நாம் ரைட் பண்ணக்கூடிய ரிட்டன் கம்யூனிகேஷன் புவராக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்யும் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், தவறான புரிதலை உருவாகும், குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டுரும். தட் இஸ் disadvantages of written communication. Then the continuation of non-verbal communication. Non-verbal communication அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிட்டனும் இருக்காது, ஓரலும் இருக்காது. தட் இஸ் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். சரியா? ரிட்டனும் இருக்காது, ஓரலும் இருக்காது. தட் இஸ் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷனாகவும் இருக்காது, ஓரல் கம்யூனிகேஷனாகவும் இருக்காது. தட் இஸ் 1 minute. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்காது அப்படின்னா ரிட்டன் கம்யூனிகேஷனும் இருக்காது, ஓரல் கம்யூனிகேஷனும் இருக்காது. தட் இஸ் நான்-வெர்பல், எந்த ஒரு வெர்புமே இருக்காது. ஸோ நான்-வெர்பல்னால் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் டிஸ்கிரைப்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வேயிங் மீனிங் இன் த ஃபார்ம் ஆஃப் நான்-வேர்டு மெசேஜ். எந்த ஒரு வேர்டு மெசேஜும் இல்லாமல் மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். இட் கேன் பி டிஃபைன்ட் as. ஸோ நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பை மீன்ஸ் அதர் தேன் ரிட்டன் ஆர் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். அப்போ ஒரு பர்சன்ட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு மெசேஜை கன்வே பண்ணுறான். ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா எந்த ஒரு ரிட்டனோ எழுத்து மூலமாகவோ வாய்மொழி பேச்சு மூலமாகவோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. சரியா? தட் இஸ் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். ஆனால் அது என்ன கம்யூனிகேஷனாக இருக்கும், எழுத்து மூலமாகவும் இருக்காது, வாய்மொழி சொல்லாகவும் இருக்காது, ஆனால் மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷனாக இருக்கும், மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தட் இஸ் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நான்-வெர்பல் கம்யூனிகேஷனை 2ஆக பிரிக்கிறான். தட் இஸ் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் டிவைடட் இன்டு 2 parts. தட் இஸ் சைன் லாங்குவேஜ் தென் பாடி லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜை என்ன செய்கிறோம் அப்படின்னா திரும்ப 2ஆக பிரிக்கிறோம். ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோ. ஸோ சைன் லாங்குவேஜ் ஆடியோ சிக்னல்ஸ், விஷுவல் சிக்னல்ஸ். தென் பாடி லாங்குவேஜை ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கெஸ்டர். தென் பாடி லாங்குவேஜ் மூணாக பிரிக்கிறான், 4 டைப்பாக பிரிக்கிறான் பார்த்துக்கோ. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், போஸ்டர், ஐ கான்டாக்ட், கெஸ்டர். சரியா? இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நடத்தும்போது அந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்லைட் நடத்தும்போது அதில் இருக்கும்போது கொஞ்சம் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் இந்த இன்ஃபர்மேஷனை. சைன் லாங்குவேஜ். பீப்புள் டுடே நாட் only communicate through words only but also make use of the signs, symbols in communication hence. ஸோ பீப்புளை பொறுத்தளவில் இன் டுடே என்ன இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் வேர்ட்ஸ் ஒன்லியில் தான் இருக்குது. பட் ஆல்சோ சம்டைம்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சைனாக யூஸ் பண்ணுறாங்க. சைன் மீன்ஸ் தட் இஸ் மீன் பை சிம்பிள். த சைன் லாங்குவேஜ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் விச் ரீப்ளேஸ் வேர்ட்ஸ், நம்பர்ஸ். ஸோ வேர்ட்ஸு நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சைன் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். ஸோ சைன் லாங்குவேஜுக்கு அதில் இருக்கிற பிக்சரை பார்த்தோன்னா தெரியும்.
தட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை 1 அப்படின்னு சொல்லும்போது நம்பர் வாயால் சொல்லாமல் எழுதாமல் என்ன செய்யலாம், ஒரு விரலை காட்டுறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன சொல்கிறோம், தட் இஸ் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Then the continuation of slide. 1 minute. Features of sign language. Sign language is an art of communication with the use of pictures, drawings, sounds, etc. ஸோ சைன் லாங்குவேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷனோட ஒரு ஆர்ட்னு கூட சொல்லலாம். இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ராயிங்ஸு, பிக்சர்ஸு, சவுண்டு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் த்ரூ த யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். ஸோ ஒருத்தரோட ஃபீலிங்ஸை, சிம்பிள்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த்ரூ யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் மூலமாக, ஃபீலிங்ஸை சிம்பிள்ஸ் மூலமாக கன்வே பண்ணுறோம். இட் ரெக்வயர்ஸ் ஜஸ்ட் காமன் சென்ஸ் அண்ட் நாட் எனி ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார் பீயிங் அண்டர்ஸ்டுட். ஸோ ஒரு ஃபார்மல் எஜுகேஷனுக்காக காமன் சென்ஸாக யூஸ் பண்ணக்கூடியதான் தட் இஸ் அ சைன் லாங்குவேஜ். த சைன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, விஷுவல் சயின்ஸு, ஆடியோ சயின்ஸ். ஸோ விஷுவல் அப்படிங்கிறது தட் இஸ் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். விஷுவல் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஸ்பீக் யூனிவர்சல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டுட் பை பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஆர் ஈஸி டு கிராஸ்ப் அண்ட் ரிமெம்பர். விஷுவலாக பார்க்குறது என்ன அப்படின்னா, ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? இட் இன்க்ளூட்ஸ் யூஸ் ஆஃப் போஸ்டர், ட்ராயிங்ஸ், கார்டன் மேப்ஸ், டயக்ராம்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம விஷுவலாக பார்க்க முடியும். போஸ்டராக இருக்கட்டும், ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், டயக்ராமாக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம விஷுவலாக பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனிபடி எனிவேர் கேன் ரெக்கக்னைஸ் த சைன் ஃபார் எ டெலிஃபோன் பூத் ஆர் எ நோ ஸ்மோக்கிங் ஆர் எ ஃபேக்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் ஃபேக்ட்ரிக்குள்ளே, இல்லை டெலிஃபோன் பூத்து, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் நாட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கும். சரியா? தட் இஸ் நாட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறதுக்காக. தென் டிராஃபிக் லைட்ஸ், ரெட், எல்லோ, க்ரீன் ஆன் ரோட்ஸ் அந்த லைட்ஸ் அட் ரயில்வே ஸ்டேஷன். சரியா? டிராஃபிக் சிக்னல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், பைக்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஸோ சிக்னலை பார்த்துட்டு தான் என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறோம். யாரும் அங்கே நின்று சொல்கிறதில்ல, நீ நில்லு, இந்த சிக்னல் இருக்குது, இந்த கலர் இருக்குது, வண்டி வருது போகுது அப்படின்னு சொல்கிறதில்ல. சிக்னலை பார்த்தே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். Lights are used to mark celebration, festive occasion, etc. So sometimes some lights என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபெஸ்டிவல் பர்பஸுக்கு, செலிப்ரேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்மஸ் ஸ்டார் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்னது, தட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னல். ஓகே. ஹோர்டிங்ஸ், லைட்ஸ், விஐபி வெஹிக்கிள்ஸ் ஆர் ஆம்புலன்ஸ் சர்வ் த பர்பஸ். ஸோ விஐபி வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய அந்த சைன்ஸ், அதே மாதிரி ஆம்புலன்ஸு கொடுக்கக்கூடிய இது எல்லாமே என்னது அப்படின்னா, தட் இஸ் ஒன் ஆஃப் த சைன் லாங்குவேஜ். தென் ஆடியோ சைன்ஸ். ஆடியோ சைன்ஸ் ஆர் சிக்னல்ஸ் ஹேவ் பீன் யூஸ்டு டு சென்ட் த மெசேஜஸ் சின்ஸ் த ஏர்லி டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ ஆடியோ சைன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் ஏர்லி டேஸ். இட் ஆல்சோ யூனிவர்சல் நேச்சர் ஆஃப் தே ஆர் அண்டர்ஸ்டுட் பை பீப்புள் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது ஆடியோ. Audio signals include use of drum beating, alarms, hooters, buzzers, whistles, bells, sirens, etc. இது எல்லாமே ஆடியன்ஸ். சைரன் வச்சு வர வண்டி. ஸோ ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த சவுண்டை கேட்டோடனே நம்ம ஒதுங்கிறோம், அப்போ ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் ஆடியோ சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் சைன் லாங்குவேஜ். இட் கன்வேஸ் மெசேஜஸ் வெரி குயிக்லி, ஈஸிலி அண்ட் எஃபெக்டிவ்லி. ஆடியோ சைன் லாங்குவேஜை பொறுத்தளவில் மெசேஜை ஈஸியாக, குயிக்காக என்ன செய்யும் அப்படின்னா எஃபெக்ட்ஃபுல்லாக கன்வே பண்ணிடும். யூஸ்ஃபுல் ஃபார் மேனேஜிங் டைம். ஸோ டைமுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும். தென் சைன் லாங்குவேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஃபார்மிங் அண்ட் எஜுகேட்டிங் லிட்ரேட் பீப்புள். ஸோ படிக்க தெரிஞ்சவனுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன அப்படின்னா, ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு நல்லா படிக்க தெரிஞ்சவனுக்கு தான் என்ன செய்ய முடியும், அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத படித்து புரிஞ்சுக்கிட முடியும். ஆனால் சைன் லாங்குவேஜை பொறுத்தளவில் சிக்னலை வச்சு ஈஸியாக இல்லிட்ரேட் பீப்புளும், படிக்காத பீப்புளும் புரிஞ்சுக்குவான். தட் இஸ் அட்வான்டேஜ். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னா, சைன் லாங்குவேஜில் சைன் லாங்குவேஜ் வெதர் யூஸிங் விஷுவல் ஆர் சவுண்ட் சிக்னல்ஸ் கேன் கம்யூனிகேட் ஒன்லி எலிமெண்ட்ரி அண்ட் சிம்பிள் ஐடியாஸ். சைன் லாங்குவேஜை பொறுத்தளவில் விஷுவலு, சவுண்ட் சிக்னல்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஐடியா மூலமாக தான் க்ரியேட் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஈஸி டு ட்ரா எஃபெக்டிவ் பிக்சர்ஸ், போஸ்டர்ஸ், கார்ட்டூன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஈஸியாக ஒரு கார்ட்டூனையோ ஒரு பிக்சரையோ ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது.
இட் ரெக்வயர்ட் கிரேட் ஸ்கில் ஆன் த பார்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா நல்ல ஒரு எபிலிட்டி பர்சனால் மட்டும்தான் இந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். தென் இட் இஸ் குயிக் லைக்லி டு பி மிஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா சைன் லாங்குவேஜ் தப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்பாட் கரெக்ஷன் கேன் பி மேட் ஈஸிலி. இட் இஸ் நாட் பாசிபிள் இன் சைன் லாங்குவேஜ். அட் த சேம் டைம் வெர்பல் கம்யூனிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் ஓரல் கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் நாம் சொன்ன வேர்டு தப்பு அப்படின்னா சாரி நான் அந்த வேர்டை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஆனால் சைன் லாங்குவேஜில் அதை பண்ண முடியாது. தென் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் இஸ் a ஃபார்ம் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான், which consists of body posture, gesture, facial expression and eye movements etc. இது எல்லாமே பாடி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒருத்தனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம். இது நான் ஏற்கனவே முந்தின கிளாஸில் உனக்கு சொல்லியிருக்கேன். நான் கிளாஸ் நடத்தும்போது எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு புரிஞ்சிக்கிறது. தட்ஸ் அ பாடி லாங்குவேஜ். ஐ மூமெண்ட்டு இது எல்லாமே பாடி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். தென் ஹியூமன் சென்ட் அண்ட் இன்டர்பிரட் such signals almost entirely subconsciously. Human send and interpret. அதை இன்டர்பிரட் பண்ணுறோம் பாடி லாங்குவேஜை வச்சு என்ன செய்கிறோம். In other words, the body gesture, posture, facial expression by which a person communicates non-verbally with others. அப்போ நான் வெர்பலாக கூட பாடி லாங்குவேஜில் கொடுக்கலாம். தன்னோட கெஸ்டர் போஸ்டர் மூலமாக அவன் நிற்கக்கூடிய பொசிஷன், அப்போ என்ன இதில் இருக்கிறான், தென் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஸோ ஹாப்பியாக இருக்கானா வருத்தமாக இருக்கானா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அதை புரிஞ்சிக்கலாம். தென் மூமெண்ட்ஸ் கிக்னட்ஸ், போஸ்டர்ஸ், கெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், கேஸ், ஐ கான்டாக்ட் இது எல்லாமே மூமெண்ட்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ். தென் போஸ்டர் அப்படிங்கிறது ஒருத்தன் நிற்கக்கூடிய நிலை அல்லது உட்கார்ந்துருக்கக்கூடிய போஸ்டர், அதான் அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா என்ன பேஸில் என்ன பொசிஷனில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறது. தட் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கின்சிஸ் இஸ் போஸ்டர். ஸ்டாண்டிங் ஆர் சிட்டிங் இன் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் மேனர் இன் ஏ பாசிட்டிவ் போஸ்டர் நான் வெர்பல். சரியா? ஸோ ஒரு இடத்துல எப்படி உட்காந்துருக்குறோம், எப்படி கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, இல்லை கையை நீட்டிட்டு உட்காருறது, கையை மடக்கி உட்கார்றது, தட் இஸ் அ போஸ்டர். ஆல்சோ பீயிங் comfortably upright, squarely facing an audience and evenly disturbing your weight are all aspect posture that communicate professionalism, confidence, attention to detail and organization. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போஸ்டர் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோ. நான் கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்தும்போது கையில் ஒரு பெண்ணோ ஏதோ ஒரு விஷயத்த கையில் வச்சுக்கிட்டு இல்லை தன்னோட ஆக்டிவிட்டீஸ் பாடி லாங்குவேஜில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா கவனிக்கிற நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா பாடத்தை என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்க மாட்டோம், அவர்களோட பாடி லாங்குவேஜ் எப்படிலாம் மாறுது என்னெல்லாம் பண்ணுறாரு அதை தான் கவனிப்போம். தட்ஸ் அ போஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென் கெஷர், டெலிபரேட் மூமெண்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் வே டு கம்யூனிகேட் மீனிங் வித்தவுட் வேர்ட்ஸ். எந்த ஒரு வேர்ட்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெஷர் அப்படின்னு சொல்கிறோம். காமன் கெஷர்ஸ் இன்க்ளூட் வேவிங், பாயிண்டிங் and using fingers to indicate numeric amounts. சரியா? ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது, 1னா 1 ஒரு விரலை காட்டுறது, 5னா 5 ஃபிங்கர்ஸை காட்டுறது, தட் இஸ் அ கெஷர்ஸ். வேவிங் அது ஒரு அலை மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அதர் கெஷர்ஸ் ஆர் ஆர்பிட்ரேட்டரி அண்ட் ரிலேட்டட் டு கல்ச்சர். ஸோ கல்ச்சரை பேஸ் பண்ணியும் இருக்கும் கெஷர். தென் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். Facial expression is very very important for the communication. Facial expression are responsible for a huge proportion of non-verbal communication. Non-verbal communication ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஹவு மச் இன்ஃபர்மேஷன் கேன் பி கன்வேட் வித் ஸ்மைல் ஆர் எ ஃப்ரான். ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவனோட ஸ்மைல் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். While non-verbal communication and behavior can vary dramatically between cultures, the facial expression for happiness, sadness, anger and fear are similar throughout the world. ஸோ ஒருத்தன் கோவமாக இருக்கானா, ஹாப்பியாக இருக்கானா, அவனுக்கு பயம் இருக்குதா, இதெல்லாம் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். Then eye contact. Looking at someone means showing interest that person, and showing interest is a giant step between forward, making the right impression. ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடி லாங்குவேஜ். ஸோ ஒருத்தங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு 2 பேர் கண்ணால் பேசிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் ஐ கான்டாக்ட். யுவர் எய்ம் ஷுட் பி ஸ்டே வித் காம், ஸ்டடி அண்ட் நான் த்ரெட்டனிங் கேஸ். ஸோ
அமைதியாக இருப்பான், பட் கண்ணால் மட்டும் என்ன செய்கிறது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, இங்கே வா இல்லை அங்கே போ அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ பிஹேவியர் கேன் ரிவீல் கான்ஃபிடென்ஸ், நல்ல ஒரு கிரேட் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நர்வஸ்னஸ் இருக்காது. வார்ம்த் அண்ட் கேரிங். டவுட் ஃபியர் அதர் எமோஷன், எல்லா எமோஷன்ஸையும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஐ கான்டாக்ட் மூலமாக கொடுக்கலாம். தென் பர்சனல் அப்பியரன்ஸ், ஒருத்தனோட பர்சனல் அப்பியரன்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா ஒன் ஆஃப் த நான் வெர்பல் கியூஸ் தான். தட் இஸ் அப்பியரன்ஸ் இன்க்ளூட் சச் திங்ஸ் அஸ் எ பர்சன் பாடி ஷேப்பு, ஸ்கின் கலர், ஹேர் கலர் அண்ட் லென்த்து, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே என்ன தான் அப்படின்னா பர்சனல் அப்பியரன்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது. அப்போது ஒருத்தனோட ஹேர் கலர்ஸை வச்சு என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ன இப்படி இருக்குது, கலர்ஸ் இப்படி இருக்குது, அந்த மாதிரி. தென் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் கலர்ஸ் இதெல்லாம் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ ஒருத்தனை பற்றி ஒருத்தன் கம்யூனிகேட் பண்ணுறது. தட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பர்சன் அப்பியரன்ஸ் மே ப்ரொவைட் வித் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு வாண்ட் டு இக்னோர். ஸோ ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட அப்பியரன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும், சம்டைம்ஸ் அதை இக்னோர் பண்ண வேண்டியதும் இருக்கும். இட் மே பி டிசைரபிள் டு அட்டெண்ட் த சர்டைன் ஆஸ்பெக்ட்ஸ் சச் அஸ் ஏஜ் ஆர் சென்டர். ஸோ அட் த சேம் டைம் ஒருத்தங்களை பார்த்த உடனே இவனுக்கு இவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் ஏஜ் ஆர் ஜெண்டர். அதே மாதிரி லேடியா ஜென்னா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பர்சனல் அப்பியரன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தென் வோக்கல் ஃபீச்சர்ஸ் எவ்ரிதிங் அபவுட் எ ஸ்போக்கன் மெசேஜஸ் எக்ஸப்ட் த வேர்ட்ஸ் தம்செல்வ்ஸ். வோக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வேர்ட்ஸ் இருக்காது, பட் மெசேஜ் கன்வே ஆகும் ஆஸ் த டோன் ஆஃப் த வாய்ஸ் ஆர் பீஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பீச் மூலமாக இருக்கும். வாய்ஸ் குவாலிட்டி, வால்யூம், பிச், ரேட் ஆஃப் டெலிவரி, ப்ரொனவுன்சியேஷன், பாசஸ் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வொக்காலிட்டிஸ். ஸோ நம்மளோட வொக்காலிட்டிஸ் அந்த வாய்ஸ் பிச்சு டோனை மூலமாக பார்க்குறது தான் தட் இஸ் வோக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் என்னென்ன அட்வான்டேஜஸ்? நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் அ கம்யூனிகேட்டர் டு கம்யூனிகேட் ஆல் தட் திங்ஸ் சீக்ரெட்லி விச் தே do not want to reveal to others. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன செய்யும் அப்படின்னா கம்யூனிகேட்டருக்கும் கம்யூனிகேட்டிங்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்ரெட் மேட்டரையும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ரிட்டனாவோ ஓரலாவோ சொல்லாமல் ரிவீல் டு அதர்ஸ், யார் நம்ம சொல்லக்கூடிய மேட்டர் அவனுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சிக்னல் மூலமாக சொல்லிடலாம். த்ரூ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வேர் கேன் பி கம்யூனிகேட் இன் ப்ரீஃப். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரீஃபாக கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு ஷோ தட் we are angry, we can easily show it through facial expression. அப்போது நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் நம்ம ப்ரீஃபாக கொடுக்கலாம் சில விஷயத்தை. என்ன அப்படின்னா நான் கோவமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத ரிசீவர்கிட்டையோ இல்லை ரிசீவர் கோவமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத சென்டருக்கும் ஈஸியாக நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமாக கொடுத்துடலாம். தட் இஸ் அட்வான்டேஜஸ். தென் கண்டினியூஷன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஆஸ் வேர்ட்ஸ் ஹேவ் லிமிட்டேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் situations where a person has to explain shapes, direction, inner feelings and personalities. So have limitation, word limitations இருக்கும், வேர்ட்ஸில் லிமிட்டேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷேப்பு, டைரக்ஷனு, இன்னர் ஃபீலிங்ஸ், பர்சனாலிட்டிஸ் இது எல்லாமே நம்ம நான் வெர்பலாக கொடுக்கும்போது அங்கே வேர்ட்ஸோட லிமிட்டேஷன் கம்மியாயிரும். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் சேவ் டு மேக் த மெசேஜ் மோர் பவர்ஃபுல் அண்ட் கன்வின்சிங். ஸோ சிக்னல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும், கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை டு கன்வின்ஸ் ஆர் மோட்டிவேட் அனதர் பர்சன். ஸோ கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அனதர் பர்சனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக. தென் கெஷஸ் அண்ட் டோன் வாய்ஸ் அன்அனிமேட்டட். சரியா? அதே மாதிரி அனிமேஷன் இருக்காது. நம்மளோட ஒரிஜினலாக என்ன கெஷர் இருக்குமோ அதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னா நான் வெர்பல்குள்ளே கொண்டு வர முடியும். These are all the advantages of non-verbal communication. Then the continuation of disadvantages of non-verbal communication. Long conversation is difficult. ஸோ நான்-வெர்பல் கம்யூனிகேஷனில் ஒரு டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷனை கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. தென் இட் வேரிஸ் கல்ச்சர் டு கல்ச்சர். நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் கல்ச்சர் டு கல்ச்சர் மாறுபடும். டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிக்வயர்ஸ் எ லாட் ஆஃப் ரெப்படிஷன். ஸோ இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா புரிஞ்சிக்கிறதுல திரும்ப நம்ம சிக்னல் கொடுக்கும்போது அல்லது மெசேஜை நான் வெர்பலாக கொடுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா ரெப்படிட்டிவாக கொடுக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சம்டைம்ஸ் அதில் பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி கேனாட் பி யூஸ்ட் ஆஸ் பப்ளிக் டூல் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா பப்ளிக் டூலை யூஸ் பண்ண முடியாது. லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லி அண்ட் கேனாட் பி யூஸ்ட் எவ்ரிவேர். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியாது நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்குள்ளே. ஸோ திஸ் ஆர் ஆல் த forms of communication
தேங்க்யூ தேங்க்யூ ஆனண்டா.